சைன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி, நான் உங்கள் ஜாகிர். நம்ம கரெக்டா விநாயகபுரம் கதிர்வேட்டில் இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான தனி வீடு கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கலெக்டர் நகர்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பெரிய லேஅவுட். இந்த லேஅவுட்ல ஒரு 1200 சதுரடியில கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் வீட்டோட ஒரு அழகான தனி வீடு பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். வீட்டை ஏரியா பாருங்க எப்படி இருக்கு. இந்த லேஅவுட் வந்து பழைய லேஅவுட்னால ஒரு பெரிய சிறப்பே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர்களுக்காக போடப்பட்ட லேஅவுட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாமே வந்து விஐபி ஆட்கள் எல்லாமே ஒரு கிரவுண்ட்ல வீடு கட்டியிருக்கனால வீடுகள் வந்து எல்லாம் பிரம்மாண்டமாகவும் பெருசாகவும் இருக்கும். இன்னொன்று இங்க வந்து ஒரு 3 பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. சாயங்கால டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க் வந்து ரொம்ப வந்து வயசானவங்களுக்கும் அதே சமயம் யங்ஸ்டருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது. வாங்க இந்த ஏரியாவோட சிறப்பு வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வீட்டோட சிறப்பா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நேரில் போய் பார்ப்போம். சிஎம்டி அப்ரூவோட போடப்பட்ட லேஅவுட் தான் இந்த கலெக்டர் நகர். இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75-80 ஏக்கர்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்பயே இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் 40 ஃபீட் ரோடுகள் தான் இதோடைய பெரிய சிறப்பு அம்சமே. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம இங்க நின்று கரெக்டா இந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ல வந்து நம்மளுடைய வீடை போய் நம்ம டச் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருந்து மெயின் ரோடு டச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ல நம்ம மெயின் ரோடு போயிடலாம். அதே சமயம் இதோடைய கனெக்டிவிட்டி இந்த இடத்துல இருந்து நம்ம கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நம்ம வந்து கொளத்தூர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல டச் பண்ணிடலாம். அண்ணா நகர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல டச் பண்ணிடலாம். அதே சமயம் உங்களுக்கு பெரம்பூர் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல 5 to 6 கிலோமீட்டர்ல நம்ம டச் பண்ணிடலாம். புழல் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லயும், அம்பத்தூர் ஓட்டி வந்து கரெக்டா 5 கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம். அதே சமயம் உங்களுக்கு திருவிகா நகர் இந்த சரௌண்டிங் நீங்க வந்து பெரம்பூர் ரெட்டேரி சிக்னல்லாம் போறவங்களுக்கு வந்து 3 கிலோமீட்டர்ல நம்ம ரெட்டேரி சிக்னல் நம்ம டச் பண்ணிடலாம். திருவிகா நகர் கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆல் ஓவர் சென்னைக்கும் வந்து அதே சமயம் உங்களுக்கு சுத்தி போய் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம ஐடியில ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த நம்ம தாம்பரம் பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்லயே நம்ம வந்து வீட்டு மனையை வந்து டச் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பைபாஸ் பக்கத்துலயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்காது. அதே சமயம் மழை பெய்யறதை தாண்டி இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எனி டைம் உங்களுக்கு கரண்ட் இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவுடைய பெரிய சிறப்பு கரண்ட் கட்டே ஆகாது. வாங்கணும் ப்ராப்பர்ட்டி. இது வந்து வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்னு. இது வந்து ஏரியா வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா வந்து நல்லா பிரம்மாண்டமா சூப்பரா அழகா வந்திருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடும். வாங்க அதை பார்ப்போம். ஸ்பேசியஸா நல்ல பெரிய கார் பார்க்கிங். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங். ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவோட கட்டியிருக்காங்க. நல்ல செட் பேக் கொடுத்துருக்காங்க. பாருங்க சைட்ல செட் பேக் இருக்குது. ஃப்ரண்ட்ல ரைட் ஹேண்ட் சைடும் பேக் சைடும் உங்களுக்கு நல்லா செட் பேக் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நுழையிறோம்.
ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேக்கில் வாசக்கால் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே சமயம் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸா நல்ல பெரிய ஹால். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹால் இருக்குது. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய ஹால் இருக்குன்னு. அப்படியே நம்ம வந்து ஹால்ல இருந்து ஒரு பெட்ரூம் போயிடலாம். இது வந்து பெட்ரூமு. பெட்ரூம் நல்லா சூப்பராக வந்துருக்குது. நல்லா பெருசாக மாஸ்டர் பெட்ரூமு. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு. இப்போதைக்கு பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மேக்சிமம் ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. இது ஒரு கிச்சனு. நல்ல கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசியஸாக நல்லா பெருசாக லேடிஸ் விரும்புகிற மாதிரி இருக்குது. லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பெரிய கிச்சன். நல்லா வந்து திங்ஸ் வைக்கிற அளவுக்கு நல்லா பெருசாக வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஸ்லாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து காற்றோட்டம் வெளிச்சம் ரெண்டுமே கிச்சனில் முக்கியம். அந்த ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய ஜன்னல் கொடுத்து. இன்னொரு பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல பெரிய ஸ்பேசியஸான பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இல்லை வீடு வந்து இன்னும் பெயிண்டிங் ஒர்க் முடியல. பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பேலன்ஸு. பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா சூப்பராக அழகாக இருக்கும். இன்னும் சூப்பராக வரும். இந்த கண்டிஷனில் நம்ம புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து என்ன மாதிரி கட்டியிருக்காங்க, எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் நேரில் வந்து பார்த்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கிக்கலாம். வாங்க அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இந்த சைட்லாம் வந்து கைப்பிடி வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல வரும். வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கீழே பார்த்த மாதிரியே ஸ்பேசியஸான ஹால் தான். வாசக்கால் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. இப்போ நல்ல பெரிய ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும். பெரிய பெட்ரூம். நிறைய திங்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நிறைய பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடைய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரோட நல்லா பெருசா இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து பால்கனி வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாருங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாஸ் ஒர்க். இந்த இடத்துல எல்லாம் கிளாஸ் ஒர்க் வந்து நல்லா ராயல் லுக் இருக்கும் இந்த வீடு. வாங்க அப்படி நம்ம மேலே போய் ஹெட்ரூம்லாம் பார்க்கலாம். கைஸ் அப்படியே நம்ம மேலே வந்து மாடிக்கு வந்துட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் நல்லா சொருகோடுலாம் போட்டு நல்லா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா, சொருகோடு போட்டு அழகாக பக்காவாக ரெடி பண்ணுறது தான் ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த விஷயத்தில் 100% தனக்கு சொந்த வீடு கட்டுற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பில்டர். இன்னொரு விஷயம், ஹெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமாக குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், மேலே இருந்து உங்களுக்கு வர யார் உள்ளே வந்துடாத அளவுக்கு கேட், இரும்பு கேட் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த ஏரியாவோட வியூ பாருங்க, எவ்வளோ வீடுகள் நிறைஞ்ச பகுதின்னு பாருங்க. இதுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். இதோட விலை விவரம் மற்ற எல்லா விஷயங்களும் உங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் பாருங்க. பில்டிங்கோடைய என்ன மாதிரி கட்டியிருக்காங்க எப்படிங்கிறத A to Z நான் சொல்றேன். நார்த் ஃபேசிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு.
கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங், நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெரிய கார் பார்க்கிங், கீழே டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன் அழகாக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் கீழே நல்லா செட் பேக் கொடுத்து நல்லா கட்டியிருக்கனால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும். ஏன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நல்லா பெருசாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சனோட நல்லா பிரம்மாண்டமாக ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெரஸ்ட் வந்துடுது. அங்கே வந்து ஹெட்ரூம்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க, சொருகோடெல்லாம் போட்டு. இதோட விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,00,000 சொல்கிறாங்க. சிஎம்டி அப்ரூவ்டு, லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டோட டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வச்சு நான் உங்களுக்கு பேசி நெகோசியபிள் பண்ணி ஸ்லைடிங் நெகோசியபிள் பண்ணி வாங்கலாம். இன்னைக்கு ரேட் வந்து கணக்கு பண்ணி பார்த்தா இந்த ஏரியாவில் சதுரடி விலை 6,500 லேண்டு காஸ்ட் மட்டும் போகுது. அப்போ நீங்கள் ஏறக்குறைய நீங்கள் ஒரு வீடு வாங்கி கட்டுற போது இந்த காஸ்ட் வந்து சாலிடாக வந்துடும். இவங்க வந்து இந்த ஏரியாவில் ஒரு 15 பில்டிங் கட்டியிருக்கனால இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு நேமோட இருக்கிறாங்க. அதே சமயம் இவங்க கட்டின பில்டிங்கை நம்ம நேராக போய் பார்த்தோம், ஒரு நல்ல அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது. மேற்கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டியை சம்மந்தமாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும், அதே சமயம் அடுத்த கட்ட நாங்கள் வீடியோ போடுறதுக்கும் உந்துதலாக இருக்கும். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸை வந்து நீங்கள் லிங்க் அனுப்பிச்சி விட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப்னால உங்களுக்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து எங்களால் ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும். அதே சமயம் ஹை பட்ஜெட்டில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஹை பட்ஜெட்டும் நம்ம தர முடியும். இதனால என்னன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்கள் நிறைய நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அதனால அந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்க செல்ல வந்து அடையிறதுனால உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு வந்து உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை நீங்க ஈஸியா சுலபமா சூஸ் பண்ண முடியும். மேற்கொண்ட விவரங்களுக்கு நான் உங்கள் ஜாகிர்.